சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கடுமையான போக்குவரத்து நெரிசலால் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சேலம் மாநகர் பல பகுதிகளில் மதியம் முதல் கனமழையானது பெய்து வருகிறது. அதாவது இந்த கனமழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாமல் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கின்றது. குறிப்பாக சேலம் சீலநாயக்கன்பட்டியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவு மழைநீர் தேங்கியிருப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கெஜல்நாயக்கன்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பாலம் கட்டுமான பணியானது தேசிய நெடுஞ்சாலையிலேயே நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதியில் அதிகப்படியான மழைநீர் தேங்கியிருக்கிறது. சுமார் இந்த மழைநீர் தேங்கியிருப்பதால் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த நாமக்கல் செல்லக்கூடிய வாகனங்கள், அதே போல் சேலம் வழியாக நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் செல்லக்கூடிய வாகனங்கள் வரிசையில் நிற்கின்றன. குறிப்பாக சேலம் மாநகர் பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த வழியாக தான் கடந்து செல்ல வேண்டும். இதனால் அந்த பகுதியில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 10க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசாரும் ஆங்காங்கே நின்று இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.